கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் தேவனுடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருக்குள்ளாய் வைராக்கியம் உள்ளவர்களாய் நம் மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பேசலாம் மேக காரியங்களில் எது சொல்கிறது? வைராக்கியம் உண்டு, அது கர்த்தருக்கேற்ற வைராக்கியம் நம்ம இடத்துல இல்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, சோத்திரமா சோத்திரம். வீணான காரியங்களிலே நாம் வைராக்கியம் கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய காரியங்களிலே நாம் வைராக்கியம் கொள்ளும் போது அதுல ஆண்டவர் மிகவும் பிரியமுள்ள தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48வது அதிகாரம். தன்னுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. எதை போதித்து? பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதிப்பதெல்லாமே, அல்லது இதுவரைக்கும் போதித்து வந்தது எல்லாமே நமக்கு பிரயோஜனமானதுதான். பிரயோஜனமானவைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? போதித்திருக்கிறார். அல்லேலூயா. அத பிரயோஜனமா எடுத்துக்கொள்வதும் பிரயோஜனமா எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் அதை எடுத்துக்கொள்ளுகிற மனிதனுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை பிரயோஜனப்படுத்துவது அந்த மனுஷனுடைய மனநிலையை பொறுத்து. பாருங்க, ஒரு குமாரன் தன் தகப்பனிடத்துல போய் அப்பாட்ட கேட்கிறார், அப்பா சொத்துல எனக்கு வரக்கூடிய பங்கை எனக்கு கொடுத்துருங்க, இல்ல என்னுடைய பங்கை எனக்கு நினைச்சிருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்பாவும் அந்த பங்கை கொடுத்துட்டார். பிரிச்சு மூத்த மகனுடைய பங்கை மூத்த மகனிடத்திலையும் இளைய மகனுடைய பங்கை இளைய மகனிடத்தில் என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டார். மூத்த மகன் அதை பிரயோஜனப்படுத்துகிறான், இளைய மகனோ அதை வீணாக செலவழித்து போகிறான். அவருடைய முடிவு என்ன? சோத்திரம். கட்சிக்கு கூட வழி இல்லாம, சாப்பாட்டு கூட வழி இல்லாம, பன்றி சாப்பிட கூட தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்காம போயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது, ரோமையை சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, ஒரு மனுஷன் தூர தேசத்திற்கு போகும்போது தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்தாராமா? பணத்தை கொடுத்துட்டு போனாரு. சோத்திரம். 5 பணம் வாங்கினவன் அதை வைத்து மறுபடியும் அதை பிரயோஜனப்படுத்தி 5ஐ சம்பாதித்தான். சோத்திரம். 2 வாங்கினவன் அதை பிரயோஜனப்படுத்தினான், 2 சம்பாதித்தான். 1 வாங்கினவன் அதை பிரயோஜனப்படுத்தவில்லை, அதனால் அவனுக்கு இருந்ததும் பறிக்கப்பட்டு போச்சு. வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் பிரயோஜனமானவைகளை நமக்கு என்ன செய்கிறவர்? போதிக்கிறவர். அடுத்து அந்த வேத பகுதி சொல்லுது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். நம்ம ஆண்டவருக்கு தெரியும் நாம் எந்த வழிகளிலே நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்மை அவர் சரியான அந்த பாதையில நாம் நடத்தி செல்லக்கூடிய, நடக்க வேண்டிய வழிகளிலே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி செல்லுகிறவர் செம்மையான வழிகளிலே, நீதியின் பாதையில. ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறவர், செம்மையான பாதையில நாம் நடக்க வேண்டிய வழிகளிலே அவர் நம்மை நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்துல இன்னும் ஒரு சில வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா,
ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சொன்னாரு, நீ நடக்க வேண்டிய வழிகளிலே நான் உன்னை நடத்துகிறவன். 2வது வசனம் சொல்லப்படுகிறது, சோதரன் நீ தேவ ஆவியினால் நடத்தப்படுவாயானால் நீ தேவனுடைய புத்திரனாக தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய். இப்ப நாம் யாரால் நடத்தப்பட வேண்டும்? நம்முடைய சுய ஞானத்தினால் அல்ல, சுய விருப்பத்தினால் அல்ல, சுய எண்ணங்களினால் அல்ல. இன்னைக்கு மனிதர்களாகிய நாம் அல்லது தேவ பிள்ளைகளாகிய நம்ம சொல்றோம், நம்முடைய விருப்பத்தின்படிதான் நடக்கிறோமே தவிர நாம் நடக்கிறது, நாம் செய்கிற காரியம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறதே இல்லை. இது தேவ சித்தம் தானா? தேவ ஆவியினால் இது நடத்தப்படுகிறது தானா? இதைத்தான் தேவனின் வாழ்க்கையில விரும்புகிறாரா? இப்படி இருப்பதுதான் தேவனுக்கு பிரியமா? ஸ்தோத்திரம். இது செய்வதுதான் தேவனுக்கு பிரியமானதா அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யறது இல்ல, பார்க்கிறதே இல்லை. அதனால என்ன எதை இழந்து பாரு தெரியுங்களா? நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை என்ன செஞ்சிட்டோம், இழந்து போய்விடுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சங்கீதத்துல 143வது சங்கீதம் 10வது வசனத்துல சொல்லுது, நான் தேவ ஆவினாலே நான் நடத்தப்படுவேன். ஆனால் சொல்லுது, உம்முடைய நல்ல ஆவி என்னை எப்படிப்பட்ட வழியில நடத்துவாராமா? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, நான் தேவ ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அவர் எந்த பாதையிலே நடத்தி போறாருங்க? செம்மையான பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர் நம்ம எந்த பாதையில நடத்த வேண்டும்? நான் நடக்கிற பாதையை நம்முடைய ஜீவியமே நமக்கு சொல்லிடும். இது தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறது, இது தேவ ஆவியினால் நடத்தப்படாதது. என்னுடைய ஜீவியம், என்னுடைய வாழ்க்கை முறைமைகள், நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது செம்மையா இருக்குமே ஆனால் அது தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறது. சொல்லலாம் நிறைய நம்முடைய சுய ஞானத்துல இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு கடைசி ஆண்டவர் என்னை அப்படிதான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிடுறோம். சொல்லலாம் இல்ல, நம்முடைய அவர் செம்மையான பாதையில் நடத்துகிறார். நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழிகளிலே நடத்துகிறார். செம்மையான வழிகளிலே, கரடு முரடானது இல்ல, தடைகள் உள்ளது இல்ல, மோசமான பாதைகள் இல்ல, தேவனை விட்டு விலகி போகிற பாதைகள் இல்ல, சரியான பாதையிலே நம்ம என்ன செய்கிறவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலகட்டம் இருக்கு பாருங்களேன், இந்த லாங்கான நீண்ட கால ஊரடங்கு ஊரடங்கு, இதுல நிறைய காரியங்களை இந்த காலகட்டம் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிந்து போவதற்கு பிசாசு போட்டிருக்கிற ஒரு பெரிய தந்திரமான வலையாக இருக்கிறார். சொல்லலாம் அல்லேலூயா. ஒரு பெரிய தந்திரம். பிசாசு தேவனை விட்டு நாம் பிரிவதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தூக்க மாத்திரை, ஒரு டோஸ கொடுத்திருக்கிறான். எல்லாவற்றையும் சோம்பலான காரியம். இந்த காலகட்டத்துல அந்த தூக்க மாத்திரை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்காய் வைராக்கியம் நிற்கக்கூடிய ஒரு ஆவியின் வல்லமையை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நினைச்ச வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நாம் கற்றுக்கொண்ட இந்த காலகட்டத்துல, நான் பின்னாடி சொல்றேன் நம்ம எதெல்லாம் விட்டுட்டோம் இந்த காலகட்டத்துல அப்படி சொல்லிட்டு. இந்த காலகட்டத்துல நாம் தேவ ஆராதனை நமக்கு இல்ல, கர்த்தரை துதிக்கிற துதி இல்ல, கர்த்தருடைய சத்தத்தை நேரடியா நாம் கேட்க முடியல. ஆகையினால நாம் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இருக்குது. பிசாசு தந்திரமாய் நம்மளை ஆண்டவரை விட்டு வழி விலக பார்க்கிறான். இந்த காலகட்டத்துல நான் கொஞ்சம் எப்படி இருக்கணும்?
ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? நாம் கற்றுக்கொண்ட விசுவாசத்துல, நாம் கற்றுக்கொண்ட பரிசுத்தத்துல, நாம் கற்றுக்கொண்ட வேத வசனத்துல, நாம் கற்றுக்கொண்ட தேவ அன்பில, நாம் கற்றுக்கொண்ட ஜெப வாழ்க்கையில சுதந்திர வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்க நாம் பழகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நிற்க வேண்டும். நிற்க பழகிறது இல்லை, நிற்கணும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில நிற்கணும். நாம் கற்றுக்கொண்ட பரிசுத்தத்துல, நம்ம கற்றுக்கொண்ட விசுவாசத்துல, சோத்ரம் நம்ம கற்றுக்கொண்ட தேவ அன்பில நாம் நிற்க வேண்டும். நிற்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் எப்படி நீ நிற்கிறன்னு பாக்குறது. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இப்படி சொல்லி இருக்கிறது, சோத்திர பூர்வ பாதை எதென்று வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழிகள் எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதிலே நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, வழியில நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதுல நடந்து போ. அதுதான், அப்பதான் உன் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். பூர்வ பாதையில, பூர்வ பாதை எது? உன்னுடைய விசுவாச வாழ்க்கை எது? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எது? உன்னுடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியம் என்ன? தேவன் எதற்காக உன்னை அழைத்திருக்கிறார், எதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து ஆராய்ந்து அதில் நடந்து போ. அதுல தான் ஆண்டவர் என்னவா இருக்கிறாராமா? பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சொத்துறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய மாற்றிக்கொள்ளணும், இப்படிதான் விசுவாச வாழ்க்கை அப்படின்னு நினைச்சோம்னா அது இல்ல. தேவன் சொல்லுகிறபடி இருப்பதுதான் விசுவாச வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறபடி இருக்கிறது தான் தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறபடி இருப்பதுதான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சொல்றாரு, சோதரன் எதென்று விசாரிச்சு பாரு. விசாரித்து அதிலே நடந்து போ. அந்த நடக்கை தான் நமக்கு சரியானது. சொல்லலாம். நமக்கு போற வழிகள் நிறைய தெரியாது. சோத்திரம் தெரியாத அநேக வழிகள் இருக்கிறது. சில மனிதர்களிடத்துல நம்ம போய் சோத்திரம் நீ இறங்கிட்டு ரோட்ல பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லயோ அந்த ரோட்ல நின்று இந்த ஊருக்கு இந்த தெருவுக்கு போறதுக்கு பாதை தெரியுங்களாயா, அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சிலர் சொல்லுவாங்க, நான் இப்பதான் புதுசா வந்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்யாது தெரியாது. சிலர் சொல்லுவாங்க இப்படி போனா போயிடலான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ தெரியாது. அவர்கள் சொல்லுற வழியை பார்த்து நான் போகும்போது சில வேளை அது சரியா இருக்கலாம், அது தவறாகவும் இருக்கலாம். சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா செல்போன் இருக்கிறதுனால மேப் நெட் ஆன் பண்ணி மேப் போட்டோம்னா அது நம்ம எங்க போகணுமோ அது கரெக்டா கூட்டிட்டு போகும். சில வேளையில் அதுவே தப்பாக சொல்லிடும். சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நின்று விசாரித்து நல்ல பாதை எது என்று அறிந்து அதுல போ. அதுலதான் நான் என்ன செய்றேன்? பிரியமா இருக்கிறேன். அப்பொழுதுதான் உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டுமே ஆனால் தேவன் பிரியப்படுகிற பாதையில நாம் வழி நடத்தப்படுகிறவர், நாம் போகிறவர்களாக இருக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரத்துல நான் பார்த்தேன்னு சொன்னா சொல்றோம், 7வது அதிகாரத்துல ஒரு 2 பாதையை குறித்து ஆண்டவர் சொல்றார். 2 பாதை அங்க இருக்கு. ஒண்ணு இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். அல்லேலூயா. சொல்றோம், இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். நமக்கு முன்பதாக 2 வாசல் இருக்குது. அதுல ஒன்று சொல்றோம், இந்த லாக்டவுன் காலத்துல எந்த வாசல் நமக்கு மறைஞ்சு போச்சு தெரியுங்களா? இடுக்கமான வாசல் மறைஞ்சு போச்சு. அதுலதான் உள்ளும் புறமும் மேய்ச்சல் இருக்கிறது, அதுலதான் ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுலதான் மேன்மை இருக்கிறது, அதுலதான் கனம் இருக்கிறது. சொல்றோம். ஏன் ஆலயத்துக்கு வந்தா மட்டும்தான் அப்படின்னு இல்ல, நம்ம வீட்டிலே இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? அந்த உன்னதமான மேய்ச்சலை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லலாம். அல்லேலூயா.
பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போல. ஆனா ஸ்கூலும் காலேஜும் அவங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குது. சோத்திரம். பரலோக தேவன் நமக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அவர் பரலோகத்தில் இருந்து ஆன்லைன்ல என்ன செய்வார்? உனக்கு சோத்திர லைனுக்கு வந்துருவாங்க. முழங்காலை நிற்கும் பொழுது, கண்களை மூடும் பொழுது, பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, சோத்திரம், பரலோக தேவன் உனக்கு ஆன்லைன்ல வந்துருவாரு. சோத்திரம். அவரோடு நல்ல தொடர்பு கிடைக்கும். அவர் சரியா பேசுவாரு. அவர் வேத வசனத்திலிருந்து நல்லா என்ன செய்வாரு? பேசுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இடுக்கமான வாசல் மறந்து போச்சு. சோத்திரம். அது மாறி போச்சு. நமக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாசல் இருக்கு தெரியுங்களா? சோத்திரம். விசாலமான வாசல். விசாலமான வாசல். இந்த உலகத்தின் வாசல்கள் விசாலமானது. சோத்திரம். ஏற்கனவே பாசமா சொன்னதுபடி மனுஷகுமாரனுடைய வருகையினுடைய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அதை சொல்றாரு. சோத்திரம். லோத்தின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களே நடக்கும். நோவா காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய காலத்துல நடக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெண் கொண்டு பெண் எடுத்து சோத்திரம் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண. இன்னைக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எவன் எங்க வியாதி வந்து எவன் செத்தாலும் பரவாயில்ல. நாங்க எங்க வீட்டுல என்ன நடக்குது சில சொல்லிடுவாங்க, ரொம்ப ஈஸியா கல்யாணம் நடந்து போச்சு. சோத்திரம். எந்த செலவுமே இல்ல. 100 பேர் 1000 பேர் 2000 பேரை கூப்பிட வேண்டாம். சோத்திரம். சமயத்துல ஒரு நம்ம மாஸ்டரோட பொண்ணுக்கு திருமணம், பெரிய மண்டபம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க பெருந்துறையில. சோத்திரம். எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. மே 1ஆம் தேதி கல்யாணம். ஆனா கொரோனா வந்தது பிறகு அதுக்கு நடத்த முடியல. அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. சேலத்துல இருந்து தலைவர் சொன்னார், அங்க வாங்க அப்படின்னா. ஆனா மறுபடியும் லாக்டவுன். அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம கடைசியில சர்ச்சில் தான் ரொம்ப சிம்பிளா சோத்திர சர்ச்சில் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பேசலாம். அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, சோத்திரம், நாம் நினைப்பதை விட சோத்திரம் இந்த உலகம் சோத்திரம் வேற விதத்தில் வேற கோணத்தில் சுழல ஆரம்பிச்சு. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு 10 வருடத்துக்கு இந்த பக்கம் உள்ள காலகட்டத்துல பாருங்களேன், ஒரு திருமணம் அப்படின்னா பயங்கரமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுவே ரிவர்ஸ். ஒரு காலங்கள்ல, பழைய காலங்கள்ல குடும்பத்துக்கு அளவு நடந்த திருமணத்தை போல இன்னைக்கு எல்லாம் திருமணங்கள் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. சொல்லலாம் சொல்லுது. சோத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் சோத்திரம் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க? முற்படுங்கள். இந்த இடுக்கமான வாசலில் இருந்த அநேக காரியங்களை இந்த நாட்களில் நாம் இழந்து போயிட்டோம். என்ன இழந்து போயிருக்கிறது தெரியுங்களா? நம்ம ஆண்டவரை துதிக்கிற துதி நம்மகிட்ட இல்ல. நம்ம சொல்றோம், நான் வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்றேன் மாஸ்டர். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? அல்லேலூயா. உங்களுக்கு அப்படிதான் இந்த லைவ் போடுறோம். எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு சொல்லி தெரியல. சோத்திரம். யூடியூப்ல போடுறோம். அதுல எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல. ஏறத்தாழ ஒரு 150 பேருக்கு சோத்திரம் யூடியூப்ல அனுப்புறோம். சோத்திரம். ஆனா பாக்குறது ஏதோ கொஞ்சம் பேர். உங்களுக்கு பாரு லிங்க் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா? இல்ல. சோத்திரம். ஆனா நீ சொல்றீங்க, நாங்க வீட்டை உட்காந்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுக்காக, உங்கள் சபைக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க எத்தனை பேருக்கு இதை எடுத்துக்கொண்டு சோத்திர கர்த்தர் இந்த வாரத்துல எங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னவா இருக்குமோ அப்படிங்கிற தாகத்தோடு நீங்க இதை பாக்குறீங்க, கேட்கறீங்க, இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதி இல்ல, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நம்மிடத்துல இல்ல. சோத்திரம். அபிஷேகத்துல நிறைந்து, ஆவியில நிறைந்து, அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இல்ல, அபிஷேகம் இல்ல, அந்நிய பாஷை இல்ல. சோத்திரம். தேவ பிரசன்னத்தை உணர்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யல? இல்ல. சோத்திரம். அப்புறம் என்ன செய்யுது? கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க முடியல. ஒரு மனமா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சோத்திரம் ஜெபிக்கிற ஜெபம் இல்ல, ஆராதனையில சோத்திரம் சபையில ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சிருக்கிற வாரத்துல ஒரு நாள் ஆகுது. சோத்திரம். ஆனா இன்னைக்கு இந்த 4 மாத காலத்துல 2 மணி நேரம் தொடர்ச்சியா வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருப்பீங்களா? இல்ல.
சோத்ரம். எந்த வாசல் நமக்கு முன்பதாக இருக்கிறது? இடுக்கமான வாசலா, விசாலமான வாசல்? போட்டோம் 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போதும், உட்காந்து மீதி நேரம் எல்லாம் டிவியை பார்க்கிறோம், மீதி நேரம் வெட்டி கதையை பேசுறோம். சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்குள்ள, கர்த்தர் நமக்கு முன்பதாக சோத்திரம் இருப்பதற்கு நம்ம சோத்திரம் விசாலமான சோத்திரம் வாசல சோத்திரம் நமக்கு கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கும்படிக்கு அந்த இடுக்கமான வாசலை இன்னும் நம்ம தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோத்திரம், நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா யோபு சொல்றாரு. யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். யாரு பாப்பா? ஆமா, நான் வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்றேன்னா இல்லையான்னு சொல்லி யாரு பாப்பா? அறிவா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரம் சோத்திரம் லைவ்ல பாஸ்டர் ஆராதனை நடக்கும், நம்ம உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா இல்லையாங்கிறது யாரு பாப்பா? யார் பாப்பாங்க? தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். யோபு சொல்றாரு, நான் போகும் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றத ஆண்டவர் பார்த்திருக்கிறார். சோத்திரம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை கூட இல்லையே, தினத்தை எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை கறி தின்னாம மட்டும் இருக்க மாட்டேன். அதுக்கு மட்டும் எவ்வளவு துரிதமா செயல்படுறோம் பாருங்க, மறந்து போறது சோத்திரம். ஆனா தேவ வார்த்தை கேட்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு சோத்திரம் நம்மளுடைய இருதயம் என்ன செய்யுதுங்க? கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனமா, ரொம்ப ஜாக்கிரதையா நம்மை ஆண்டவருக்கு நேராய் திருப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோபு சொல்றாரு, சோத்திரம், நான் போகும் வழியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருங்க? அறிந்து. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். சோத்திரம். தேவனை விட்டு நாம் விலகும் பொழுது அந்த இடுக்கமான வாசலை சோத்திரம் அறியாம அதை மறந்து விசாலமான பாதையை தேடி நாம் ஓடும் பொழுது சோத்திரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரூத்தின் புத்தகத்துல ஒரு சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும். நீங்க வீட்டுல ரூத்தின் புத்தகத்தை எடுத்து அதனுடைய முதல் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சோத்திரம். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொரு பேர் கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவங்கள் எங்க இருக்கிறாங்க? சோத்திரம், பெத்லகேம். வேதம் சொல்லுது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. என்ன வந்துச்சு? பஞ்சம். பஞ்சம். ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சுன்னா தேசத்துல இருக்க எல்லாருக்கும் தான் பஞ்சம். அதுல ஒரு குடும்பம் சோத்திரம், ஒரு குடும்பம் மட்டும் எங்க போயிடுச்சுங்க? சோத்திரம், மோவாப் தேசத்திற்கு போகுது. நகோமியினுடைய குடும்பம் எங்க போகுது? மோவாப் தேசத்திற்கு போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு இடுக்கமான வாசலை விட்டு விசாலமான வாசலுக்குள்ள போகும் பொழுது நடக்கிற சம்பவம் இப்படிதான். அல்லேலூயா. சோத்திரம். பஞ்சம் கொஞ்ச நாளைக்கு இருக்குங்க, பஞ்சமே முடிவில்லை. ஆண்டவர் தம் ஜனத்தை ஆகார குறைவினால் சோத்திரம் பாதிக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். எருசலேமிலே சோத்திரம், பெத்லகேமிலே பஞ்சம் என்பதை அறிந்து மோவாபிய தேசத்திற்கு போறார்கள். பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. என்ன வீடு? அப்பத்தின் வீட்டுல பஞ்சம். அப்பத்தின் வீட்டுல பஞ்சம். மோவாபிய தேசத்திற்கு போகிறார்கள். மோவாப் அருவருப்பு நிறைந்த
போயிட்டாங்க. நகோமியினுடைய வீட்டுக்காரர் இருந்துட்டாங்க. முதல் இழப்பு. ரெண்டு திரும்ப சரி போனானே, பஞ்சத்துல பொழைக்க போனானே, போயிட்டு திரும்பி வந்தானே? இல்ல. இந்த அம்மா போயிட்டு திரும்பி வந்துருச்சா? இல்ல. கணவன் இறந்து போனதாவது வந்திருக்கணும்? இல்ல. என்ன பண்ணுச்சு? சோத்திர பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு அங்கேயே கல்யாணத்தை முடிச்சு வைக்க. கல்யாணம் அங்க. ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச உடனே என்னாச்சு பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. சோத்திர பைபிள் சொல்லுது, அவள் சோத்திரம் தன் பிள்ளைகளையும் தன் புருஷனையும் தன் குமாரர்கள் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் தம் ஜனங்களை சந்தித்தார். விட போறது இல்லையே, விட மாட்டாரே. பஞ்சமா? பஞ்ச காலத்திலும் அவர் உன்னை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரே. சோத்திரம். இந்த ஜனங்கள் சோத்திரம் நியாயாதிபதிகளுடைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூத்து, இதுக்கு முன்னாடி அந்த 40 வருட சோத்திரம் அந்த வனாந்திர பயணத்தை குறித்து அறிந்தவர்கள், கானான் தேசத்தை சுதந்திரிப்பதை குறித்து நன்றாக அறிந்திருந்தவர்கள், தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இந்த ஜனங்கள் அறிந்தவர்கள், பார்த்தவர்கள். சோத்திரம். ஆனால் இன்றைக்கு வந்த பஞ்சத்தை கண்டு தேவனை விட்டு தன் தேசத்தை விட்டு அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டுட்டு மோவாபிய தேசத்திற்கு நேரால் அருவருப்பு நிறைந்த தேசத்திற்காய் போனதனுடைய விளைவு சோதரர் எதற்கு பயந்து போனார்களோ அது அவர்களுடைய தேசத்துல என்ன செஞ்சுங்க நடந்துச்சு. இங்க இருந்தா இந்த பஞ்சத்துல என் குடும்பம் என்ன செஞ்சிடும்? பசினால பட்டினால செத்து போயிரும் நினைச்சு சோதரர் அங்க போனாங்க. அங்க போன உடனே அவர்கள் நினைத்தது அங்கேயும் நடந்தது. மாறாக வேற ஒன்றும் நடக்கல. ஒரு வசதியா வாழல, வசதியான ஒரு வாழ்க்கை வரல அவர்களுக்கு. சோத்ரம். அவருடைய சந்ததி மோவாபிய தேசத்துல பழகி பெருகல. எதற்கு தப்பி ஓடினார்களோ தப்பி ஓடின இடத்திலும் இவர்கள் தப்பி ஓடின அதே காரியத்தை சோதரத்தை அதே காரியம் தான் நினைச்சு நடந்தது. சொல்லலாம். அல்லேலூயா. அதனால தான் யோபு சொல்றாரு, நான் போகு வழிகள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்து தப்பிச்சு நான் அங்க ஓடுவேன்னு சொன்னா எனக்கு அங்கேயும் அதுதான் என்ன செய்யும்? சம்பவிக்கும். இந்த சோதனை காலத்துல என்னுடைய விசுவாசத்துல, என்னுடைய பரிசுத்தத்துல, என்னுடைய தேவ அன்பில நான் சோதனை என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் சரியா இருப்பேனே ஆனால் கர்த்தர் என்னை பொன்னாக என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிரம் ஆண்டவர் சொல்றார், நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்தி செல்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்குமா? ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். இன்னும் எத்தனை காலங்கள், எத்தனை நாட்கள் ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு சூழல் எங்க வாழ்க்கையில எங்க தேசத்துல இருக்கிறதோ, எத்தனை நாட்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளில உடைய கரங்களை பிடித்து சொத்திரம் ரெண்டாவது பார்த்தோம், தேவாவினால் நடத்தப்படுகிற மனிதர்களா, உடைய கரங்களை பிடித்து நடத்தப்படுகிற மனிதர்களாக நாங்கள் இருப்பதற்கு, எங்கள் குடும்பம் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம ஆசீர்வதிப்பார். முழங்கால் நிற்போமா? நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னுடைய பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா, உடைய கிருபையில வந்திருக்கிறோம் அப்பா, உடைய இரக்கத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உடைய தயவில ஆண்டவரே, உடைய மகிமையில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. Praise the Lord, hallelujah, hallelujah, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் மனதில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே,
பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் வசிக்கிற தேவம் தேவம் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் வசித்திட வீரம் வீரம் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். மகா இரக்கம் இருந்துதான் நல்ல பருவத்தினாலே மகிமையானது நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் இந்த பொற்பாதத்தில் பிள்ளைகளாகி நாங்கள் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே எங்களை நடத்தி செல்கிற நல்ல தேவனாய் நல்ல கர்த்தராய் கர்த்தரை எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை காத்துக்கொள்ள எங்கள் வழிகளை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க, எங்கள் வழிகள் எங்கள் செம்மையான பாதையில் நாங்கள் நடத்தப்படுகிறோமா நடக்கிறோமா என்பதை ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் செயல்படுத்த சுயேசத்திற்கும் சுய சிந்தைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வையும் எங்களுடைய ஆவி ஆத்மாவையும் ஆண்டவரை ஒப்புக்கொடாதபடிக்கு தேவ சித்தத்திற்கு மாத்திரம் எங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை தேவ ஆவியில் நான் நடத்தப்படுகிறவர்களாய் நாங்கள் காணக்கூடாது. தேவனாய் எனக்கு உதவி செய்யும். இவர்கள் தேவாவினால் நடத்தப்படுகிறார்கள், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஆவியானவர்களை செம்மையான பாதையில நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையான பாதையில எங்களை நடத்த சொல்லும். தொடர்ந்து மகிமை விளங்கட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரே, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரம்